ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உடைய 8th வீக் எவிக்ஷன் நாமினேஷனுக்கான ஓட்டிங் வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி 11 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அதில் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ் யாரோ அவங்களுக்கு ஓட் பண்ணுறதுக்காக ஜியோ ஹாட் ஸ்டார் ஆப் யூஸ் பண்ணி ஓட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓட்டிங்கோட தேர்ட் டேவான இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் இருக்காரு. 40,500 ஓட்டுகள் வாங்கி ஃபர்ஸ்ட் பொசிஷனில் மெயின்டைன் ஆகுறாரு. செகண்ட் பொசிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு டிஃப்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால இந்த வாரம் விக்ரம் வந்து ஒரு சேஃபான பொசிஷனில் மெயின்டைன் ஆவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கு 3வது நாள் தான் இருக்குது, இன்னும் 2 நாள் பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 நாளில் ஓட்டிங்கில் டிஃப்ரென்ஸ் வந்தால் கூட விக்ரம் வந்து இந்த வீக் வந்து ஒரு ரொம்ப சேஃபான பொசிஷனில் தான் இருப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஓட்டிங்கோட செகண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. திவ்யா வந்து தேர்ட் பொசிஷனில் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ செகண்ட் பொசிஷனுக்கு முன்னேறி வந்திருக்காங்க. ஸோ 30,353 ஓட்டுகள் வாங்கி கம்ருதீனை பின்னாடி தள்ளிட்டு செகண்ட் பொசிஷனுக்கு திவ்யா முன்னேறி வந்திருக்காங்க. தேர்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கமருதீன் தான் இருக்காரு. கமருதீனோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 28,867 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. கமருதீன் வந்து உள்ள ஒரு லவ் ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அரோரா அண்ட் பார்வதியை வச்சு. அது அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால தான் அவருடைய ஓட்டிங்கில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்த மாதிரி தெரியல. நேற்று வரைக்கும் செகண்ட் பொசிஷனில் இருந்தவர் இன்னைக்கு தேர்ட் பொசிஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ இனி வர்ற டைமில் எப்படி அவர் பிளேயருக்குன்னு பார்த்து அவருடைய ஓட்டிங் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 4வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பார்வதி தான் இருக்காங்க. பார்வதிக்கும் அந்த அளவுக்கு பெருசாக ஓட்டிங்லாம் இல்லை. அவங்களுடைய ஓட்டிங் ரொம்பவே கம்மியாக தான் இந்த நேற்றை விட இன்னைக்கு ஏறி இருக்கு. ஸோ 26,000 ஓட்டுகள் வாங்கி 4வது பொசிஷனில் பார்வதி மெயின்டைன் ஆகுறாங்க. இனி வர்ற நாளில் இருக்கிற ஓட்டிங் வச்சு தான் இவங்களோட பொசிஷன் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 5வது இடத்துல பிரஜின் இருக்காரு. பிரஜினோட ஓட்டிங்கில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பிரஜின் வந்து 25,674 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. பார்வதியோட ஓட்டு கூட கம்பேர் பண்ணுறப்போ பார்வதி பொசிஷனுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ஓட்டுகளுக்குள்ள தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு இருக்கிற ஓட்டிங் அப்டேட்டில் இந்த பொசிஷன் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. 6வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அரோரா தான் இருக்காங்க. 23,547 ஓட்டுகள் வாங்கி 6வது பொசிஷனில் இருக்காங்க. அரோராவுக்கும் ஓட்டு நல்லபடியாக நேற்றை விட இன்னைக்கு நல்லபடியாகவே ஏறி இருக்குங்க. அரோராவுடைய ஓட்டு நேற்று வந்து 15,000 தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 23,000 ஓட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8,000 ஓட்டு மேலே ஒரே நாளில் அவங்களுக்கு அதிகமாக வந்திருக்கு. 7வது பொசிஷனில் வந்து அமித் பார்கவ் தான் இருக்காரு. 20,354 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. அமித் பார்கவோட ஓட்டிங்லேயும் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. இருந்தாலும் 7th பொசிஷன் அப்படின்ற ஒரு சேஃபான பொசிஷனில் அமித் பார்கவ் இருக்காரு. இனி வர நாளில் வர ஓட்டிங் வச்சு தான் அடுத்த அவருடைய லெவல் ப்ரெடிக்ட் பண்ண. ஓட்டிங்கோட 8வது பொசிஷனில் சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ரா நேற்று வந்து 9வது பொசிஷனில் இருந்தாங்க. இன்னைக்கு 8வது பொசிஷனுக்கு முன்னேறி வந்திருக்காங்க. 19,800 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. கனி இருந்த பொசிஷனை விடவும் சாண்ட்ராக்கு வந்து ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே இருந்துச்சு. ஸோ கனி நேற்று 8வது பொசிஷனில் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள பின்னாடி தள்ளிட்டு 19,800 ஓட்டுகள் வாங்கி சாண்ட்ரா 8th பொசிஷனுக்கு முன்னேறி வந்திருக்காங்க. ஓட்டிங்கோட 9வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கனி தான் இருக்காங்க. கனி 8th பொசிஷன்லேருந்து 9வது பொசிஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 18,765 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்களோட இந்த ஸ்கூல் டாஸ்கில் அவங்களுடைய தமிழ் டீச்சர் அப்படின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால மேபி அவங்களுக்கு இன்னைக்கு ஓட்டுகள் ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாளைக்கு இந்த பொசிஷன் மாறுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. சாண்ட்ராக்கும் கனிக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அதனால இந்த பொசிஷன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓட்டிங்கோட 10th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வியானா தான் இருக்காங்க. வியானாவோட ஓட்டிங்கில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. 14,875 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ 9வது பொசிஷனில் இருக்கிற கனிக்கும் இவங்களுக்கும் ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே டேஞ்சரஸ் ஜோனில் இருக்க போகிற ஒரு கண்டஸ்டண்டாக கூட வியானா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து எஃப்ஜே கூட சேர்ந்து ஒரு லவ் காம்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஆடியன்ஸ் சைடில் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் வரவேற்பு இல்லை. ஸோ அவங்களுக்கு வர்ற கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட் தான் வருது. ஸோ இந்த வாரம் டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்கிற கண்டஸ்டண்டா வியானா இருப்பாங்க. இவங்களோட லாஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ரம்யா தான் இருக்காங்க. லாஸ்ட் 3 வாரமாகவே ரம்யா வந்து கடைசி பொசிஷனில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஏதோ லக்கில் தான் பிக் பாஸ் வீட்டிலேருந்து எவிக்ட் ஆகாமல் தப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அவங்களுடைய ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 9,437 ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க.
ஓட்டிங்கோட ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க லாஸ்ட் பொசிஷன் அப்படின்ற ஒரு 11வது பொசிஷனில் தான் மெயின்டைன் ஆகுறாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கூட முன்னேறி வர முடியல. ஸோ இந்த வாரம் எவிக்டாக போகிற கண்டஸ்டன்ட்ல வந்து ரம்யா கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு. பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ்க்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.